இன்றைக்கி நம்ம வந்து ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணலாம்ப்பா. இது பாருங்கள், நான் வந்து பூவை மட்டும் எடுத்துகிட்டு அந்த தண்டெல்லாம் சூப்பில் போட்டேன். அந்த பூவை உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் வடிகட்டி 2-3 தடவை பச்சை தண்ணி ஊற்றி அலசி இது வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். கார்ன்ஃப்ளவர் மாவு. முதல்ல இந்த பூவை போட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு குலுக்கலாம். முதல்ல 2 ஸ்பூன் போட்டேன்பா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு இதை வந்து நல்லா இப்படி பண்ணியிருக்கேன். அதில் அந்த ஈரப்பசெல்லாம் வந்து இந்த மாவில் நல்லா ஒட்டிக்கிட்டு கரகரப்பாக இருக்கும் இந்த பக்கோடா. அதனால் இதை போட்டு முதல்ல பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு காரம், உப்பு எல்லாம் ஒன்றா போட்டு தண்ணி இந்த ஈரப்பசையே சரியாக இருக்கும். பத்தலைன்னா வேணால் கொஞ்சோண்டு சும்மா ஒரு கையில் தண்ணி எடுத்து தெளித்து பிசையலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி போடுறேன். நான் போடுறது சின்ன ஸ்பூன், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் போடலாம் இதுக்கு காரம். இது வந்து நானே வீட்டில் ஹோம்மேடாக பண்ண கரம் மசாலாப்பா. இது என்னென்னா பட்டை, லவங்கம், அப்புறமா வந்து பிரிஞ்சி இலை, சோம்பு, கசகசா, தனியா எல்லாம் போட்டு பண்ணது 1 ஸ்பூன் போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுறேன். இந்த தேவையான அளவுக்கு இப்போ உப்பு போடுறேன். அந்த எல்லாமே கரம் மசாலாவுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துக்கிட்டு லவங்கம், ஏலக்காய், பெரிய ஏலக்காய், அதுக்கு அப்புறமா வந்து இந்த சார்ஜீரான்ற அந்த சீரகம், நம்ம சாதா சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அப்புறமா வந்து மிளகு கொஞ்சம், எல்லாமே சேர்த்து வாணலில் போட்டு வெறும் வாணலில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து அரைச்சி அப்படியே வச்சுப்பேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கரம் மசாலா. நீங்கள் என்ன செஞ்சாலும் இந்த கடாய் பன்னீர், மற்றபடி பன்னீர் பட்டர் மசாலா எது வேணால் பண்ணுங்கள். இந்த கரம் மசாலா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வச்சுருக்கிறது எல்லாமே குட்டி ஸ்பூன்ப்பா, 2 பேருக்கு. நீங்கள் 4 பேர் இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இதை நான் கலந்துட்டு வரேன், வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் இப்போ மஞ்சள்தூள் போட்டுட்டு கலக்கிறேன். இதை பாருங்கள், இது எல்லாமே கலந்துட்டேன். நல்லா பிடிச்சிருச்சு பாருங்கள். இதில் கொஞ்சோண்டு பவுட்ரு இருக்குதுப்பா, சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் பவுட்ரு இருக்குது. இதை பாருங்கள், இவ்வளோ தான் அதில் அந்த பவுட்ராக நிற்கிது. இதுக்கு நான் என்ன பண்ணேன், ஒரே 1 ஸ்பூன் தண்ணி விட்டு இது எல்லாம் அப்படியே கலந்து பிசைஞ்சு வச்சுடுவேன். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இதை பாருங்கப்பா, அந்த 1 ஸ்பூன் தண்ணி விட்டு இந்த மாதிரி பெசரி வச்சுட்டேன். இதை நான் ஒரு மணி நேரம் அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். அப்புறமா ஈவினிங்காக அதை வறுத்து பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு கொடுப்பேன். சூப்பராக இருக்கும் பொரிச்சிட்டு, எண்ணெயில் பொரிச்சிட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ண பாருங்கள். சாயங்காலம் அது பொரிக்கும்பொழுது காமிக்கிறேன். நான் இந்த பக்கோடாவுக்கு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன்னு வச்சேன் பார்த்தீங்களா, இதிலேருந்து தண்ணி விட்ருக்குப்பா. இங்கே பாருங்கள், அதுதான் அப்படியே இப்போ கலந்து அப்படியே போடணும். இதெல்லாம் ஊற விடக்கூடாது போல இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், மேலே கொஞ்சம் அரிசி மாவு தூவியிருக்கேன். நான் உங்கள்கிட்ட கரம் மசாலா பற்றி பேசிக்கிட்டே உங்கள்கிட்ட இந்த கடல மாவு போட்டதை சொல்லலை. கடல மாவு ஒரு 4 ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறமா இதை கிளறி வச்சேன். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். கடல மாவு இப்போ பத்தலைன்றதுனால கொஞ்சம் அரிசி மாவு தூவுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, கரம் மசாலா, தனி மிளகாப்பொடி, உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதான். இதை போட்டு பெசரி நம்ம இப்போ செய்கிறோம். இப்போ இதை போடலாம் எண்ணெயில். இது அப்படியே ஸ்பூனில் போட்டதுனால பெருசு பெருசாக நிற்கிது. அதை கொஞ்சம் உடச்சி விடலாம். நான் எப்போவுமே கலந்து அப்படியே தான் போடுவேன். இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, சரி கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணி வச்சுடுவோம், ஊறிட்டுருக்கட்டும், நம்ம அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுதான் என்னை வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. அதில் அந்த உப்பு போட்ட உடனே எல்லா காயிலேருந்து தண்ணி விடும் இல்லைங்களா, அதுதான் நடந்திருக்கு. அப்புறம் இன்றைக்கி ஒரு சூப்புப்பா. இந்த கொத்தமல்லி காம்பு பாருங்களேன், இவ்வளோ காம்பு வேஸ்ட் ஆகுது. அப்புறம் இந்த காலிஃப்ளவர் காம்புங்க, நல்ல பூவில் இருந்து அந்த காம்புங்க, பக்கடா பூ மட்டும்தானே எடுப்போம், அந்த வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, இது ரொம்ப நல்லது. இந்த கறிவேப்பிலையோட காம்பு, இது எல்லாத்தையும் போட்டு குக்கரில் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில்
கொஞ்சமாக பைத்தம்பருப்பு, ஒரு 2 தக்காளி, சின்ன வெங்காயம் 4, ஒரு 4 பல் பூண்டு போட்டு இதில் வச்சுட்டேன். அது எல்லாம் இதில் ஒன்றா ஒரு அரை குக்கர் தண்ணி வச்சு எல்லாத்தையும் வச்சு 2 விசில் எடுத்துட்டேன்ப்பா. இந்த பாருங்கள் அந்த சூப்பு. அந்த தக்காளி, பைத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் மிக்சியில் சுற்றி ஒரு சுற்று போட்டுட்டேன். இது ரொம்ப திக்காக இருக்காதுப்பா, நம்ம கடை சூப் மாதிரி திக்காக இருக்காது, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு ரசப்பொடி இருக்குது, அந்த ரசப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டு இப்போ நான் கொதிக்க வைக்க போகிறேன். இந்த ரசப்பொடி எப்படின்னாப்பா, தனியா, காஞ்ச மிளகாய் 2, மிளகு வந்து ஒரு 3/4 கப்பு, 1 கப்பு சீரகம், கொஞ்சம் துவரம்பருப்பு, இதை வறுத்து எல்லாத்தையும் வறுத்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அரைச்சி ஒன்றும் பாதிமாக தான் அரைக்கணும். இது கரகரப்பாக தான் இருக்கணும். அப்போ தான் இந்த ரசம் வந்து ரொம்ப அதில் குழன்னு மண்டி மாதிரி நிற்காது, தண்ணியாக கிடைக்கும் உங்களுக்கு ரசம். இது வந்து இந்த மாதிரி சூப்புக்கும் யூஸ் ஆகும், அதே மாதிரி வந்து ரசத்துக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி எல்லாம் பிளாஸ்டிக்கில் காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. அது என்னென்னா ஸ்டீல் டப்பா அவங்க வந்து ஈரப்பசை உண்டாகுதுப்பா, இழுத்துக்குது. அப்படி ஈர கவராகி அப்படியே மொத்தையாகுது. இந்த மாதிரி ஏர் டைட்டாக இருக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் மேக்ஸிமம் பிளாஸ்டிக் டப்பாங்க நிறைய வச்சுருப்பேன். இது நல்லா டைட்டாக இருக்குது, வேஸ்ட் ஆகுறது இல்லை பொருளுங்க. அதனால் இதை பாருங்கள், இந்த பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கரகரப்பாக சூப்பராக இருக்குப்பா பக்கோடா. அப்படியே அதே மாதிரி இந்த சூப்பும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்காக நான் இந்த கார்ன்ஃப்ளெக்ஸும் வாங்கிட்டு வந்து வறுத்து போட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சூப்பு. நீங்களும் செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூப்பு வந்து ரொம்ப நல்லதுப்பா உடம்புக்கு. அதாவது சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், அதில் கீரை நீங்கள் சாப்பிட்டுட்டு மாட்டுக்கு தண்டு போடுறீங்க, மாட்டு பாருங்கள் கண்ணாடி கூட போடல அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த கொத்தமல்லி தண்டு, கீரை தண்டு, அப்புறமா புதினா தண்டு எல்லாமே நான் சூப்பு போட்டு குடிச்சிடுவேன். ரொம்ப நல்லது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.